125 நாள் வேலை திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? விபிஜி ராம்ஜி திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் 125 நாள் திட்டமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழக்கம் ஒன்று இந்திய பிரதமர் என்று குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே இந்த புதிய திட்டத்தின் நிதி பகிர்வு மற்றும் செயல்பாடு கட்டுப்பாடுகள் காரணமாக மாநில அரசுக்கு 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கூடுதல் நிதி சுமையையும் செயல்பாட்டு ரீதியிலான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் எனினும் இதில் சில விதிகளில் முக்கிய மாற்றங்களும் தளர்வுகளும் அவசியமாகின்றது என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே அவற்றை செய்தால் மட்டும்தான் கள அளவில் தடையின்றி திறம்பட இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதி பகிர்வு முறையை பொறுத்தவரை தற்போதைய வழிகாட்டுதலின்படி ஊதியம், கட்டுமான பொருட்கள் மற்றும் நிர்வாக செலவுகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே 60-40 என்ற வீதத்தை கட்டாயமாக்குகின்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்பது 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு வந்த நிலையில் இந்த திடீர் மாற்றம் மாநில கருவூலத்திற்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஊதியம், வேலை நாட்கள் குறைய வாய்ப்புள்ளதுடன் பிற அத்தியாவசிய நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் குறையக்கூடும். எனவே ஊதியம் மற்றும் நிர்வாக செலவுகளை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய 100% நிதி உதவியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். கட்டுமான பொருட்கள் கூறுகள் மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே 75-25 என்ற வீதத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திட்டத்திலே கிராம ஊராட்சிகளை வகைப்படுத்துவதற்கும் மாநில அளவிலான நிதி பொது ஒதுக்கீட்டை பகிர்ந்தளிப்பதற்கும் முன்மொழியப்பட்டுள்ள மத்திய அளவிலான வழிமுறைகளில் சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலும் முக்கிய வேளாண் பருவங்களை அறிவிப்பதிலும் கள அளவில் கூடுதல் நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுவதால் இந்த சட்டம் ஒவ்வொரு நிதியாண்டிலும் முதன்மை விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களை உள்ளடக்கிய 60 நாட்களை மாநில அரசு நிலையானதாக அறிவிக்க வேண்டும் என்றும் அக்காலகட்டத்தில் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கட்டாயமாக்குவதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்னினோ போன்ற தணிக்க இயலாத காலநிலை மாற்றங்கள் விவசாய கால அட்டவணையை அடிக்கடி மாற்றும் தன்மை உடையதாக உள்ளதால் எதிர்பாராத காலங்களில் தொழிலாளர் தேவையை ஏற்படுத்துவதுடன் முன்பே அறிவிக்கப்பட்ட பருவங்களின் பொழுது வாழ்வாதாரத்திற்கான வேலை வாய்ப்பின் அவசியத்தை ஏற்படுத்தும் என்பதால் கால அட்டவணையை முன்னரே அறிவிப்பதற்கு பதிலாக உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப அந்த 60 நாட்கள் முதன்மை பருவத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே மாற்றி அறிவிப்பதற்கான அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஊரக வேலை உறுதி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து தேசிய அளவில் முன்னோடியாக இருந்து வருகின்றது. இத்திட்டத்தை மேலும் சிறப்பாக தொலைநோக்குடன் அதிக அளவு உள்ளூர் மக்கள் பயன்பெறும் வகையிலும் கிராம மேம்பாட்டில் தீவிர கவனத்துடனும் செயல்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும். மகாத்மா காந்தி அவர்களின் மாண்பை போற்றும் வகையில் இந்த திட்டத்தின் மீது பொதுமக்கள் கண்டுள்ள நன்மதிப்பை மேலும் உயர்த்தும் வகையில் இந்த திட்டத்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.